இவர் ஒரு ஜோக்கு சொன்னார், எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டிட்டு உட்காந்தாங்க. சார் இவர் என்ன பண்ணிட்டாரு, சொன்ன ஜோக்கியை திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கியை திருப்பி சொல்கிறார், அதே ஜோக்கை சொல்கிறார். சார் முதல் வரிசையில் இருக்கிறவங்க மட்டும் எழுந்து உட்காந்தான். நம்ப மாட்டீங்க, 4வது வாட்டியும் அதே ஜோக்கு சொன்னார், எவனும் எழுந்துக்கல. 4வது வாட்டி சொல்கிறாரு, எவனும் எழுந்துக்கல. சாப்பின்னு சொன்னாராம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நகைச்சுவையையே உங்களால் 2 முறைக்கு மேலே கேட்க முடியவில்லையே, ஆனால் எப்போ நடந்த துன்பத்தை மட்டும் மனதிலே நினைச்சு டெய்லி துன்பப்படுகிறீர்களே, துன்பத்தை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அதான் உண்மை. நான் சொல்கிறேன், என்னைக்கு நீங்கள் மனசிலே சோர்வாக இருக்கிறீர்களோ அந்த நேரத்திலே தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான தருணத்தை ரிவ்யூ பண்ணி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். உண்மைதான். நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கின நாளாக இருக்கலாம், சில பேர் உண்மையிலேயே கல்யாண நாளாக கூட நினச்சிக்கலாம், முடியலன்னா விட்டுடலாம்.